பிஜிடிஆர்பி தேர்விற்காக அயராது உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எதை பற்றினா, யூனிட் 1 எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியில் இருக்கிற யூனிட் 1ல் இருக்கிற RUSA ராஷ்ட்ரிய உச்சத்தார் சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ராஷ்ட்ரிய உச்சத்தார் சிக்ஷா அபியான் திட்டம் அப்படிங்கிறது இந்தியில் தேசிய உயர்கல்வி பணி என்பது இதனோட பொருள். பொதுவாக இந்த RUSA அப்படிங்கிற ஒரு திட்டமானது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கும் அங்கே இருக்கிற அந்த யூனிவர்சிட்டி எஜுகேஷனை உயர்கல்வி எஜுகேஷனை மேம்படுத்துவதற்காக தான் இந்த RUSA அப்படிங்கிற ராஷ்ட்ரிய உச்சத்தார் சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. இந்த திட்டமானது 2013ஆம் ஆண்டில் இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டு இந்தியாவின் உயர்கல்விக்கான ஒரு முழுமையான மேம்பாடு திட்டமாக கொண்டு வரப்பட்டது. அப்போது இந்த திட்டமானது ஃபுல் அண்ட் ஃபுல்லி காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி பேசிஸில் UG அண்ட் PG படிக்கிறதுக்காக மட்டுமே இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா சர்வ சிக்ஷா அபியான் திட்டம், RMSA திட்டம், அடுத்தது சமக்ர சிக்ஷா திட்டம், அது எல்லாமே ஸ்கூல் எஜுகேஷனுக்கான திட்டமாக இருந்துச்சு. இந்த RUSA அப்படிங்கிறது உயர்கல்விக்கான காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டியில் நம்ம படிக்கிற UG அண்ட் PGக்கான திட்டமாக செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிக்கு எல்லாமே நிதியுதவி செய்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். 2017ஆம் ஆண்டில் 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் இறுதிக்குள் மொத்த சேர்க்கை விகிதத்தை 32% உயர்த்துவதை இதன் இலக்கு சாதனையாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தோட முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஸ்கூல் எஜுகேஷனோட ஸ்டாப் பண்ணாமல் ஹையர் ஸ்டடீஸ்க்கு காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு போய் UG PG அப்படின்னு படிக்கிறது தான் இந்த திட்டத்தோட முதன்மை திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களோட சேர்க்கை அதிகப்படுத்தணும், எல்லாருக்கும் கல்வி அறிவு, அதுவும் உயர்கல்வி அறிவும் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு இதனோட முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தோட அடுத்த நோக்கம் என்ன அப்படின்னா, உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கு இணையாக சில பல்கலைக்கழகங்களை ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்களாக மாற்றுவதை சாத்தியமாக்குதல். அப்போது நம்ம நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் வேர்ல்டு வைடாக டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கிற ரிசர்ச்சில் டாப் மோஸ்ட்டாக இருக்கிற அந்த யூனிவர்சிட்டிக்கு இணையாக நம்ம நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறது இவங்களோட அடுத்த நோக்கம். அடுத்து உயர்கல்வியில் சமத்துவத்தை மேம்படுத்துதல். அதாவது உயர்கல்வியில் யூனிவர்சிட்டி அல்லது காலேஜ் எஜுகேஷனில் சம வாய்ப்பு கொடுக்கணும். அது யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பிரிவினருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும். அதுவும் பொதுவாக SC ST பிரிவினருக்கும் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய வகுப்பினருக்கு போதுமான உயர்கல்வி வாய்ப்புகளை வழங்குதல். அது மட்டும் இல்லாமல் பெண்கள், சிறுபான்மையினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்குவதை ஊக்கமளித்தல். அதாவது பெண்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஹையர் ஸ்டடீஸில் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள உயர்கல்வியில் சேர்க்கணும் அப்படிங்கிறது இவங்களோட அடுத்த நோக்கம். இந்த திட்டத்தோட நிதியுதவி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா யூனிவர்சிட்டிக்கும் எல்லா காலேஜஸ்க்கும் 60% சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருது. மீதி இருக்கிற 40% ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வருது. ஸோ அப்போது அந்த யூனிவர்சிட்டிக்கும் காலேஜஸ்க்கும் கொடுக்குற இந்த RUSA ஸ்கீம் மூலமாக வர்ற ஃபண்டு ரெண்டு அரசும், அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டும் சேர்ந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. RUSA அப்படிங்கிற ஸ்கீமில் எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 316 மாநில பொது பல்கலைக்கழகங்கள் மற்றும் 13,024 கல்லூரிகள் இதன் கீழ் இயங்கி வருகிறது. 2012ஆம் ஆண்டில் 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக மாநில அல்லது யூனியன் பிரதேசங்களால் நிர்வகிக்கப்படும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிக்கான தனி திட்டம் தேசிய
மேம்பாடு கவுன்சிலால் முன்மொழியப்பட்டது. ஸோ அப்போது இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது மாநிலங்கள்லேயும் யூனியன் பிரதேசங்கள்லேயும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் அது எல்லாத்தையும் தனியாக ஒரு ஸ்கீமுக்கு அண்டரில் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான குறிக்கோள். இந்த RUSA அப்படிங்கிற ராஷ்ட்ரிய உச்சத்தார் சிக்ஷா அபியான் திட்டமானது எப்போது அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா அக்டோபர் 2013 மத்திய அமைச்சரவையால் இது அங்கீகரிக்கப்பட்டது. இந்த RUSA அனைத்து உயர் நிறுவனங்களுக்கும் சமமான வளர்ச்சியை வழங்குவதையும் உயர்கல்வி முறையில் உள்ள பலவீனங்களை சரி செய்யவும் நோக்கமாக கொண்டுள்ளது. ஆக நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியும் ஒரு சீரான வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஏதோ ஒன்று டிமெரிட்ஸ் அதாவது பலவீனங்கள் இருந்தால் அதை மேம்படுத்துவதற்காக இந்த RUSA திட்டமானது செயல்படுகிறது. அடுத்த குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லா தரப்பட்ட மக்களுடைய உயர்கல்வி தரத்தை உயர்த்துதல் இவங்களோட அடுத்த குறிக்கோளாக இருக்குது. அடுத்த குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாநில உயர்கல்வி முறையில் சப்போஸ் ஏதோ ஒன்று சேஞ்சஸ் வேணும், அந்த சேஞ்சஸ் மூலமாக எஜுகேஷனை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது மாற்றத்தக்க சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தி அதிலிருந்து நல்லா ஒரு மேன்மையான உயர்கல்வியை கொடுக்கறதுக்கு வழிவகுக்குது. அடுத்த நோக்கமானது உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி மற்றும் தேர்வு சீர்திருத்தங்களை உறுதி செய்தல். அதாவது எல்லா காலேஜஸ்லேயும் யூனிவர்சிட்டிலையும் சரியான அல்லது முறையான உயர்கல்வி வழங்கப்படணும். அதே மாதிரி தேர்வு சரியாக இருக்கணும். இஃப் சப்போஸ் எனி சேஞ்சஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அது சரியானதாக நாம் பார்த்து அதை சரி செய்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தது சில காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிக்கு யார் நிதியுதவி அளிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது UGC சட்டத்தின் பிரிவுகள் 12B மற்றும் 2F கீழ் அங்கீகரிக்கப்பட்ட மத்திய நிதியுதவி பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு UGC நிதியுதவி அளிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன வீடியோவை அப்லோட் பண்ணுறேனோ அது எல்லாமே ஹேண்ட் ரிட்டனில் நோட்ஸாக உங்களுக்கு அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்போ நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த நோட்ஸை ஷேர் பண்ண அந்த நோட்ஸை படிச்சியும் உங்களோட எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான குறிப்புகள் எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலமாக உங்களோட எக்ஸாமில் மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கம்மிங் PGTRB எக்ஸாமில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.